இப்ப எனக்கு முன்னால் பேசிய ஜீவசகாப்தன் சொன்னாரு, இடதுசாரி அப்படின்னாரு, வலதுசாரி அப்படின்னாரு. இதெல்லாம் என்ன சாரி அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இப்ப அரசியல் களத்துல இடதுசாரி வலதுசாரின்னு 2 வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை. அந்த காலத்துல மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது, மன்னர் ஆட்சி நடைபெற்ற காலத்துல பிரெஞ்சுல அப்ப மன்னர்கள்ல என்ன செய்வாங்கன்னா, இந்த மந்திரிகள்லாம் சுத்தி உட்கார்ந்து இருப்பாங்க. உட்காந்துட்டு மன்னா உன்னை மாதிரி ஆளினால் அழகராசா உலகத்துல இல்லை, உன்னை மாதிரி இப்ப பஞ்சர் அடிக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி புகழ் பாடுவாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் அமுல் கொடுப்பாங்க, இவங்க வாங்கி தின்னுட்டு வச்சு போயிடுவாங்க. இதுதான் இந்த மந்திரிகள் பண்ணக்கூடிய வேலை. உடனே மன்னன் என்ன திரும்ப கேட்பான் அப்படின்னு சொன்னா, மாதம் மும்மாரி மழை பிடித்ததான் மந்திரி அப்படிமா. அப்படின்னா பயவுள்ள என்ன தெரியுமா, மழை விஞ்சிச்சா பெய்யலையான்னு தெரியாம அந்தரங்கத்துல என்ன செஞ்சுக்கிறக்காங்க, படுத்து கிடக்கான்னு அர்த்தம். அதான் மன்னன். அதாவது என்ன நமக்கே தெரியுமில்ல, மாதம் மும்மாரி மழை பொழிந்ததா மந்திரினா அர்த்தம் என்ன, மழை விஞ்சிச்சா பெய்யலன்னு தெரியாது அவனுக்கு. அவன் தான் மன்னன். இவனை பேசினா என்ன பேசாட்டி என்ன, இதுல என்ன கோபம் உனக்கு வர வேண்டியிருக்கு. ஒண்ணு, இந்த மன்னர்கள் இருக்கிற போது அரச சபை, இன்னைக்கு பார்லிமெண்ட் இதெல்லாம் இருக்கு பத்தியெல்லாம், அப்ப அரச சபை தான் இருக்கும். அரச சபையில மந்திரிகள் எல்லாம் ஒன்னா உட்காந்து கும்மி அடிச்சிட்டு இருப்பானுங்க, மன்னனை பற்றி புகழ்ந்து பாடுவானுங்க, இதெல்லாம் நடக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, மக்களை பற்றி மன்னர்கள் எதுவுமே நினைக்கிறது இல்லை, மக்களை பற்றியே நினைக்கிறது கிடையாது. அப்ப மக்கள் என்ன பண்றாங்கன்னா பெரும் போராட்டம் நடத்துறாங்க. பெரிய பெரிய போராட்டம், முதலில் பிரெஞ்சுல மிகப்பெரிய போராட்டம் நடந்து அவன் என்ன கோரிக்கை வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, அரச சபையில் மக்கள் குறைகளை பேச வேண்டும், எங்களுக்கு அதற்கு இடம் வேண்டும் என்ற குரல் உலகத்தில் முதலில் பிரெஞ்சில் ஒலிக்கிறது. அப்படி பிரெஞ்சில் அந்த குரல் ஒலிக்கிற பொழுது, அது வரைக்கும் அரச சபை ஒன்னா இருந்த அரச சபையை மக்கள் பிரதிநிதிகள் உள்ளே வர வேண்டும் என்பதற்காக என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, சரி அவங்களையும் உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இவன் மந்திரிகள் என்ன சொல்றான்னா, பஞ்சப்பராதிகள் சோத்துக்கு வக்கத்தை பயிலுவ இவனுங்க அரசு சபையில எங்களுக்கு சமமாக அமர்வதா நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு இந்த மந்திரிகள் பூரா என்ன செஞ்சுட்டான், இந்த ஈர வெங்காயம் பூரா கத்த ஆரம்பிச்சான். கத்த ஆரம்பிச்ச உடனே ஒரு பக்கம் மக்கள் போராட்டம், இன்னொரு பக்கம் மந்திரிகள் ஒரு பக்கம். மன்னன் என்ன பண்ணான்னா, எப்பா அவனும் நீங்களும் சமமா இல்லப்பா, அதனால சபையை என்ன செய்யறோம்னா 2ஆ பிரிக்கிறோம். மன்னனுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் வலது பக்கம் அமருங்கள், மக்களுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் இடது பக்கம் அமருங்கள் என்றால் அதுதான் வலதுசாரி, அதுதான் இடதுசாரி.